சார் மணிகண்டன் சார் வணக்கம். திரு எடப்பாடி பழனிசாமி இன்று கொஞ்சம் ஆவேசமாக பேசினார். எந்த அளவுக்கு வேகமாக இந்த ஆட்சி வந்ததோ அந்த அளவுக்கு விரைவில் பாதாளத்திற்கு போக போகிறது, படு பாதாளத்திற்கு போக போகிறதுன்ட்டு. சார் என்ன காரணம் சார் ஏடிஎம்கே இந்த அளவிற்கு திரு ஏபிஎஸ் ரொம்ப கோபமாக பேசுவதற்கு? சத்தியம் டிவி நேர்களுக்கு வணக்கங்க. எடப்பாடி பழனிசாமி பாதாளத்துக்கு போகுது, மேல் லோகத்துக்கு போகுதுன்னு பேசுறத கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இப்ப நம்ம முன்னாடி பேசுறவங்க விஷயத்துக்கு எல்லாம் சில பதில சொல்லிட்டு அப்புறம் போலான்னு இருக்கிறேங்க. சொல்லுங்க. இந்தியாவிலேயே அதிக நாட்கள் முதலமைச்சரா இருந்த மரியாதைக்குரிய மூத்த தலைவர் திரு ஜோதி பாசு அவர்களை 1970 இந்தியா முழுவதும் அறியப்பட்ட திரு சோ ராமசாமி துக்ளக் சோ அவர்கள் பேட்டி எடுத்தார். அப்ப அந்த பேட்டி துக்ளக்ல வந்திருந்தது, நான் வாசிச்சிருக்கிறேன். ஜோதி பாசு கிட்ட திரும்ப திரும்ப திரு சோ அவர்கள் கேள்வி கேட்கிறாரு. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா பொறுமை இழந்து போய் ஜோதி பாசு எழுந்திருச்சு வேகமா என்ன பண்றாருன்னா, ஆமா, ஜனநாயகத்தை அழிப்பதற்காகவே ஜனநாயக பாதையை தேர்ந்தெடுத்து அதுக்காக நாங்க இந்தியாவில ஜனநாயகத்தை தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறோம், ஜனநாயகத்தை அழிப்பதுதான் கம்யூனிஸ்டுடைய எங்களுடைய நோக்கம் அப்படின்னு துக்ளக் சோ கிட்ட பேட்டி கொடுத்திருக்கிறார் திரு ஜோதி பாசு அப்படிங்கறத முதல்ல ஒண்ணு சொல்லிட்டுங்க. பொதுவா ஒரு சொல்லப்பட சொல்லுவாங்க, ஆம புகுந்த ஊடும் கம்யூனிஸ்ட் இருக்கிற நாடும் நாசமா போயிடு உருப்படாது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு இதுங்க. அப்புறம் போற போக்குல நீங்க அப்படியே ஒண்ணு தெளிச்சு விட்டீங்க, அரவிந்த் ஆக்ஷன் தேசிய கட்சி அப்படின்னீங்க. ஏங்க அந்த 10 கோடியா 15 கோடி 10 கோடின்னு நினைக்கிறேன், 10 கோடி கட்சிக்கு தேசிய அந்தஸ்து போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க. 10 கோடி கட்சி எது? இந்த இந்திய கம்யூனிஸ்ட் தானே, அதுக்கு தேசிய அந்தஸ்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க போற போக்குல அப்படியே தேசிய கட்சி அப்படிங்கிற தேசிய கட்சி இல்ல. கோயம்புத்தூருக்கு இந்தாண்ட பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டிங்கன்னா கொஞ்சம் உசுரோடு இருக்கும். வேற எங்கேயுமே இல்லாத ஒரு கட்சி முதல்ல, அந்த தேசிய கட்சி எல்லாம் இல்ல அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஆனா ஒண்ணுங்க, இந்த ஆட்சி மாதிரி 3 மாசமா நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, இது திமுகவோட 2.0 அப்படியே அதுல நடந்த மாதிரியே நடக்குது. இவர் வராரு, இவரை புகழ்றாங்க, உன்ன மாதிரி உண்டா மன்னவனே விண்ணவனே அப்படின்லாம் அதேதான் நடக்குது. ஒண்ணு இது போய் வாழு போய் ராஜா போய் வாழு டும் 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 டும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு ஹேட்ஸ் ஆஃப் மிஸ்டர் விஜய், உங்களை தலைவணங்குறேன். எப்படி சுதந்திர தினத்தன்னைக்கு ஒரு வீரமான ஒரு சல்யூட் அடிச்சீங்களோ, அருமையான உருப்படியான அற்புதமான காரியத்தை பண்ணிருக்கிறீங்க. நகர்ப்புற நக்சலைகளுடைய தொழிற்சாலையை எதிர்த்து பாத்தீங்கன்னா ஜேஎன்யூ யூனிவர்சிட்டின்னு ஒண்ணு இருக்கும் டெல்லியில பாத்தீங்கன்னா, 1ஆம் நம்பர் நகர்ப்புற நக்சலைட்டுங்க. அவங்களுடைய பிறப்பிடம், அதோடைய தொழிற்சாலை ஒட்டுமொத்தமா உருவாகிறதெல்லாம் அந்த கம்யூனிஸ்ட் தாக்கத்தினால இருக்கிற இந்த ஜேஎன்யூ யூனிவர்சிட்டி. கம்யூனிஸ்டுக்காரங்க தலையிட்ட நீங்க யார் பேசுறப்ப நான் குறிக்கல. கம்யூனிஸ்டுக்காரங்க தலையிட்டு எந்த நாட்டிலேயாவது உருப்படியா ஏதாவது நடந்திருக்குதா? உதாரணத்துக்கு இந்த மாடு பிடிக்கிறதுக்கு அது என்ன ஜல்லிக்கட்டு போராட்டம், இதுல எல்லாம் என்னென்னமோ பேர் வச்சுக்கிட்டு உள்ள போட்டானுங்க. அது எவ்வளவு பெரிய வன்முறையா மாறிச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கூடங்குளம். அன்னைக்கு மரியாதைக்குரிய பிரதமரா இருந்த மன்மோகன் சிங்கே சொன்னாரு, இதுல வெளிநாட்டு சக்திகளும் சில மத சக்திகளும் ஊடுருவி கூடங்குளத்தை இந்த மாதிரி அநியாயம் பண்றாங்க, அநியாய போராட்டம் பண்றாங்கன்னு அவங்க டெல்லியில இருந்து இறங்கி நம்ம நாராயணசாமி உள்துறை இணையமைச்சரா இருந்த 2 பேரும் சொன்னாங்க. அதே மாதிரி ஸ்டெர்லைட் திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பின்னாடி இருந்து தூண்டி விட்டு மிகப்பெரிய போராட்டமா மாதிரி துப்பாக்கி சூட்டுல போய் முடிஞ்சதுக்கு நவீன நகர்ப்புற நக்சலைட்டுக்கு. அதுக்கு உதாரணம் சொல்றேன், அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி கரப்பாம்பூச்சி வீட்டுக்கு கேடு, கரப்பாம்பூச்சி கட்சி நாட்டுக்கு கேடு, அதை விட்டுருங்க. அந்த முகமூடி எடுத்து போட்டு தமிழ்நாட்டுல என்ன பண்றாங்க, இந்த 10 கோடி 15 கோடியும் அதே மாதிரி டைப்பி வைப்பின்னு என்னமோ வச்சிருப்பாங்கல்ல, அதை வச்சுட்டு இங்க போராட்டம் பண்றாங்க. நாடு நல்லா இருக்கக்கூடாது, ஊடு நல்லா இருக்கக்கூடாது, தொழிற்சாலை நல்லா இருக்கக்கூடாது, ஒரு நாட்டுல அமைதி இருக்கக்கூடாது, வளம் வந்துடக்கூடாது, எதுக்கு எடுத்தாலும் போராட்டம், செங்கொடி போராட்டம், நாட்டை எப்பயுமே கலவர பூமியா வச்சிருக்கணும், அமைதியின்மை இருக்கணும், வளர்ந்துடக்கூடாது ஒரு நாடு. ஸ்டெர்லைட் எல்லா கட்சியும் சேர்ந்து இழுத்து மூணுங்கள பாஷன்னா எல்லாத்துக்குமே இப்ப அங்க எந்த நோய் நொடியும் வரலாம பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். சீனா கிட்ட போய் இன்னைக்கு காப்பருக்கு நம்ம பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம். காப்பர் இதே 5-7 வருஷம் முன்னாடி எவ்வளவு வித்துச்சு, இன்னைக்கு எல்லாமே நம்ம கருப்பு துண்டாம அவரு முன்ன நின்று எல்லாம் பண்ணாரு. எல்லாரும் சேர்ந்து உயோன்னு கத்தி இருக்கிற ஸ்டெர்லைட் ஆலையை மூடினீங்களா, அந்த ஊர்ல இருக்கிறவனுக்கு என்ன சொல்றாங்க, எங்க வயிற்று பொழப்பு போச்சு, 10-20 பேர் நாங்க குடும்பம் பொழைச்சிட்டு இருந்தோம், எங்க பொழப்பு போச்சு அப்படிங்கிறாங்க. விஜய் மிகச்சிறந்த பிஜேபிக்கு இந்த தில் இல்லைங்க. ஆனஸ்டா சொல்றேன், நான் பிஜேபி அதிமுக ஆதரவாளன், பிஜேபி கூட இவ்வளவு தில் இல்ல. ஆனா செய்யற வழி போய் தாசில்தாருக்கும் விஏஓக்கும் லெட்டர் போடுவீங்க, அழகா டிட்டாச்மெண்ட் இருக்குது. இல்ல என்ன பாத்தீங்கன்னா இவர் சொன்ன மாதிரி அரவிந்தாட்சன் சொன்ன மாதிரி ஐஎஸ் இருக்குது,
அது இல்லாம இந்த ஆர்கனைஸ்டு கிரைம் விங்குன்னு ஒண்ணு இருக்குது. அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா இந்த இந்த நகர்ப்புற நக்சலைட்டுக்கு அப்பெல்லாம் கம்யூனிஸ்ட்னா இந்த சிவப்பு துண்டு போட்டுக்கிட்டு இதா தெரியும். இப்பதான் நகர்ப்புற நக்சலைட்டு இப்பதான் கோடியில புரள்றாங்களே. போன தடவை திமுக 10 கோடி 15 கோடி வாங்கிட்டு எல்லாம் பெரிய சொகுசுக்காரல போறாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்டுகளை ஒரு நாட்டுல கண்டறிச்சு அவங்களை இது பண்ணாவே நாட்டுல பாதி நாடு சுபிச்சமா இருக்கும், பாதி தேவையற்ற போராட்டங்கள் இருக்காது. நம்ம இவரு இருக்காரு சொன்னாரு, அபிடவிட் பார்த்து எல்லாத்துக்கும் கார் கொடுக்கணும் அப்படின்னாரு. எனக்கு மறந்து போச்சு. இந்த குளத்தூர் எக்ஸ்எம்எல்ஏவா இருந்தாரு. அவர் பேர் என்னங்க? நம்ம விஎஸ் பாபு இப்படி முடிச்சாரு. அவர் பேர் என்ன? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவருக்கு அபிடவிட்ல பாத்தீங்கன்னா காரே இல்லைங்க. கார் இல்லாத ஏழை அவரு. அவர் பையன் உதயநிதி இருக்கிறார, அவரும் பாவம் கார் இல்லாத ஏழை. அபிடவிட்ல கொடுத்திருக்காங்க எங்களுக்கு எல்லாம் காரே இல்லை அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு எல்லாம் கார் கொடுத்துடலாமா? இந்த 3 மாதத்துல விஜய் உருப்படியா ஒண்ணு பண்ணிருக்கிறாருன்னா, ஆமா சார், ஒரு அரசாங்கத்துல வெளியிருந்து பேசுறாங்க பேசுவாங்க. அரசாங்கத்துக்கு வந்தா இந்த மாதிரி தேவையற்ற வன்முறைக்கு களமிடக்கூடிய போராட்டம் செய்யக்கூடியவர்களை கண்டறிந்து ஆடி வேர்லயே ஆசிட் ஊத்தி அழிக்கணும். அப்பதான் ஒரு ஆட்சி நல்லா நடக்கும், ஒரு நாடு சுபிச்சமா. ஓகே சார். மணிகண்டன் ஐயா, சொல்லுங்கள் ஐயா. மணிகண்டன் ஐயா, நீங்க 110 விதியின் கீழ் வெளியிடப்பட்ட அறிவிப்புகளை நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க இந்த கார் பத்தி பேசிட்டீங்க. நீங்க இந்த காப்பீட்டை குறித்து ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? இல்ல ரவீந்திரன் சாருக்கு பதில் தான் சொல்லுவீங்களா? நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது இப்ப நீங்க ஒரு அருமையான பொழிப்புரை கொடுத்தீங்க. கம்யூனிஸ்டுகள் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டும் எஃப்ஐஆரும் பதியப்படவில்லை அப்படின்னு ஏஐ தொழில்நுட்பத்துல இப்ப இந்தியா முழுக்க எல்லாம் பார்த்துட்டு சொல்றீங்களாட்டு இருக்குது. பல முகம் வச்சிருப்பானுங்க. தாமு ஏசா, தமிழக முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம், டைஃபி, பூ உலகின் நண்பர்கள், சட்ட பஞ்சாயத்து, அப்புறம் கேஜே யேசுதாஸ், எஸ்பி பாலசுப்ரமணியத்தோட ஒரு மிகச்சிறந்த பாடகர். அதிமுக மூட்டே டாஸ்பார்க்க மூட்டே அப்படின்னு பாட்டு போடுவார். கேஜே யேசுதாஸ் எல்லாம் தூக்கி சாப்பிடுற பாடகர் கோவன். என்ன கோவன்? அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனையை தூண்டி விட்டு பல பேர் சாவுக்கு காரணமா இருந்த வாஞ்சிநாதன். இது அப்புறம் திமுக காரனே ஒரு நிமிஷம் தலை குமிஞ்சு போகணும். தலியில ஒரு எம்எல்ஏ இருக்கிற தலி ராமச்சந்திரன் 33 எஃப்ஐஆர் இருக்கு, 3 கொலைகேஸ். இவங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் அநேகமாக நாங்கள் மந்திரி சபையில் பங்கேற்றால் உங்கள் பகுதிக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு அவங்களுடைய செயலாளரால் திருவாய் மலரப்பட்ட தலி ராமச்சந்திரன். ஒட்டுமொத்த திமுக கார ரவுடிகளும் சேர்ந்தா கூட தலி ராமச்சந்திரனுக்கு ஈக்குவல் ஆக முடியாது. அவ்வளோ பெரிய ரவுடிகளை, பல முகங்களை, பல ஸ்டேட்டுக்கு ஏத்த மாதிரி பல்வேறு அவதாரங்கள் எடுத்து இந்த நாட்டுல அமைதியின்மை பண்றவங்க கம்யூனிஸ்ட். அதை முதல்ல புரிஞ்சுங்க ஐயா. நான் கார் தேவையாங்கிற சப்ஜெக்டுக்கே போகல. கொடுக்குறீங்களா? முன்னாள் எம்எல்ஏவும் கொடுங்க. கொளத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவரு கார் இல்லாத ஒரு அப்டவுட்லயே அவர் சொல்லியிருக்காரு, அவருக்கும் கொடுங்க. தம்பி ரஜினி அருமையான கேள்வி கேட்டார். கார் தேவையா? நியாயமான கேள்வி. நான் உண்மையாலுமே இன்னைக்கு திமுகவோட ஒத்து போக மாட்டேன், அவரோட ஒத்து போறேன். கார் தேவையா இந்த நிலைமையில கேட்டாரு. 40 கோடி செலவு பண்ணி கார் ரேஸ் தேவையா தம்பி? அதனாலதான் வீட்டுல உட்கார வச்சிருக்காங்க. போன தடவை ரோடு போட்டு 40 கோடி செலவு பண்ணி கார் ரேஸ் விட்டீங்கல்ல, அதுக்குதான் உட்கார வச்சிருக்காங்க. பரந்தூர்ல பாரிகார்டு போட்டு போன ஆட்சியில எல்லாம் என்ன பாகிஸ்தான்லயா இருந்தது பரந்தூர்? அங்க எல்லாத்தையும் போட்டு ஒடுக்குமுறையை நீங்க பண்ணீங்களா? அதைத்தான் ஜோசப் தண்டின் பண்றாரு. விவசாயி மீது குன்ற சட்டம் பிஜேபி நீங்க சொல்ற பாசக அந்த அரசாங்கம் கூட போட்டதில்ல. ஏன் விமர்சனம் சவுக்கு சங்கர், மாரிதாஸ் இந்த மாதிரி ஆள எல்லாத்தையும் யூடியூபர் இதுல பேசுற எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள போட்டுட்டு இருந்தீங்க, குன்ற சட்டம் போட்டுட்டு இருந்தீங்க, லாக்அப் டெத் நடந்துகிட்டு இருந்தது, இவ்வளவு நடந்துகிட்டு இருந்தது. இவங்க ஆனா இப்ப இருக்கு நான் இந்த விஜய் அரசாங்கத்தை முட்டு கொடுக்கல. இது திமுகவோட 2.0. அவங்க பண்ண ஒரே ஒரு உருப்படியான விஷயம் என்னன்னா, இந்த நகர்ப்புற நக்சலைட்டுகளின் பிறப்பிடமான கம்யூனிஸ்ட் கட்சியை அப்புறம் இவர் சொல்றாரு, அந்த மேயர் ஜெயிஸ்டர் உலகம் முழுக்க இந்தியா முழுக்க துடைத்தெறியப்பட்டு அழித்தெறியப்பட்டிருக்கிறது இந்த செத்து போட கம்யூனிஸ்ட் கொள்கை, கம்யூனிஸ்ட் கட்சியும். கேரளாவில கொஞ்சோண்டு கொத்துயிரும் கொலையுருமா இருக்குது. அப்புறம் பாருங்க இங்கெல்லாம் இருப்பாங்க. கேரளாவில பாத்தீங்கன்னா அதானி கிட்ட துறைமுகம் கொடுப்பாங்க. கேரளாவில பிஎம்ஸ்ரீ திட்டத்தை ஏத்துக்குவாங்க. கேரளாவில மும்மொழி கொள்கை ஏத்துக்குவாங்க. கேரளாவில நீட்டை ஏத்துக்குவாங்க. அங்க வாய் மூடிட்டு கண்ணாடி இறக்கி பாப்பாங்க. ஓ இது கோயம்புத்தூர் வந்துருச்சா, இங்க வேற முகமூடி போடு. அந்த பக்கம் அங்க கிருஷ்ணகிரி தாண்டிட்டோமா வேற முகமூடி போடு. ஊருக்கு ஏத்த ஒரு கொள்கை, இதுக்கு ஏத்த ஒரு மானங்கெட்ட கொள்கை எதுவும் இல்லாத கம்யூனிஸ்ட அழித்தெறியறதுக்கு விஜய் இன்னமும் நல்லா ஷார்ப்பா செயல்பட்டு கம்யூனிஸ்ட் அழிச்சாவே போதும். நாடு நல்லா இருக்கும், ஊடு நல்லா இருக்கும், இந்தியா நல்லா இருக்கும். சரி.